பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அவர் பதிலளிப்பாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் தான் தலித் சகோதரர்களுக்கு அனைத்தையும் செய்தோம். இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு படத்தோடைய கான்செப்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இருக்கு. அப்ப 99 to 2004 உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பேசினாரு நாங்களும் இப்ப எடுத்து பேச முடியும். RSS இயக்கம் சமூக இயக்கம் சொன்னது இதே அவையில், அதையும் நாங்கள் சொல்ல முடியும். அதனால மானிய கோரிக்கைகள் விவாதம்ங்கிறது நான் திருப்பி பதிவு பண்றேன். இதோட 4 முறை அரசை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் அமைதியாக கேட்டுட்டு இருக்கோம். யாருடைய பேச்சிலையும் நாங்கள் குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைகளை சொல்லணும்னா நாங்கள் 50 வருஷ வரலாற்றை நாங்களும் எடுப்போம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அமைச்சரவை இருந்து என்ன அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே? கோத்ரா கலவரத்துல எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியில இருந்து விலகி இருக்கலாமே. திமுக விலகி இருக்கலாமே. 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. அதனால குறைகள் சொல்லாதீங்க. நாங்களும் வரலாறு, எங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப நம்மளுடைய தலித் சகோதரர்கள் பத்தி சொல்லும்போது சொல்றாரு, போன கவர்மெண்ட்ல தமிழ்நாடு recorded at 67% rise in atrocities against Dalit between 2019 to 2023, the highest increase in the country according to the report by the National Campaign and Dalit Human Rights Commission. இது வந்து நாங்க சொல்லல, NCDHR சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான தலித் மக்களுக்கு எதிரான கிரைம் நடந்தது உங்களுடைய ஆட்சியிலிருந்து இங்க டேட்டா சொல்லுது. இதை நாங்க இங்க பதிவு பண்றோம். அதனால குறைகள் சொல்லாதீங்க. அப்புறம் தலித் மக்களுக்கான ஒதுக்கிய நிதி, திமுக ஆட்சியில் நிதி பயன்பாட்டு குறைபாடுகள், CAG ஆடிட் அண்ட் டேட்டாவில், அதாவது CAG உடைய கவர்மெண்டோடைய டேட்டா, அதோட ஆடிட் ரிப்போர்ட், ஆதிர திராவிட வெல்ஃபேர் தொடர்பான பல கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் எட்ஸில் தொடர்ச்சியான சேவிங்ஸ் இருந்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-22 மட்டும் SC ST கேர்ள்ஸ் லிட்ரஸி இன்ஸ்டிடியூட் 6.67 கோடி சேவிங். அப்ராட் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC ST ஸ்டூடெண்ட்ஸ் 5.31 crore சேவிங்ஸ். ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ரூபாய் 5.58 கோடி சேவிங்ஸ். அப்புறம் SC ST ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ரூபாய் 7.24 கோடி சேவிங்ஸ் போன்ற தொகைகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயனாளிகளிடம் சென்றவில்லை. அதாவது நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது வந்து நாங்க சொல்லல, இதோடைய CJOடைய அதாவது CAG ரிப்போர்ட் சொல்லுது. அதனால உங்களுடைய பாலிசியை பத்தி சொல்லுங்க. அரசுடைய 100 நாள் தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு வாரம் சொன்னாரு, சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க, சாதியை குறிப்பிட்டா வந்து போயிடுமா? இந்த அரசு சாதிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் பெயரை மாத்திரம், வேற எதுவும் கிடையாது. நீங்க காலனின்னு ஒழிச்சிங்க, காலனி ஒழிஞ்சிருச்சா? 25% 28% இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது சாதாரண குடிசையில, அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல. இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும், அதிகமான பெண் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை. நீங்க இப்பயும் சொல்றோம், வாங்க நீங்க காலனிங்கிற பேரை மாத்திடும். நான் பேசி முடிச்சிடும், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பதில் சொல்லுங்க. ஜனநாயகபூர்வம் அருவன் பண்ணுவோம். அவர் குறை சொன்னார்ல, பேசி முடிப்போம். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம். நீங்க பேசுங்க. எல்லாரும் நாங்க அப்படி வேண்டாங்க. நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேசுவாங்க. நான் வந்து
இல்ல அவர் பேசி இல்ல அவர் பேசி முடிந்ததும் இல்லைங்க அவர் இல்ல நீங்க இல்லைங்க இல்ல அவர் என்ன சொல்லிருந்தா நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் கேக்குறோம். நான் அனுமதி தரேன். நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க, நாங்க கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சோம், நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க பேசி முடிக்கல. இருங்க என்ன பார்த்து பாருங்க. நான் சொல்றேன் இருங்க. 75 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட குடியிருப்புல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லைன்னா ஒரு கருத்து சொல்ல இருக்குன்னு நீங்க சொல்ற கருத்தை அவர் பேசி முடிச்சப்பட சொல்லுங்க. என்ன இருக்கு உங்க கருத்துக்களை பதிவு பண்ற அனுமதி தரேன். கருத்து முடிங்க உடனே தரேன் உங்களுக்கு. அவர் சொல்லி முடிச்ச உடனே தரேங்க உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. நான் ஆதாரபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நாங்களும் இப்ப சவுண்ட் போடணும். இல்ல வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விடுங்க, நீங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க விடுங்க. இல்ல நாங்க இருங்க. உட்காருங்க. இல்ல மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க உங்க கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து கருத்தை சொல்லி முடிங்க. நீங்க இல்ல நான் பேசும்போது ஏன் சவுண்ட் கொடுக்கறீங்க? இல்ல அது வேண்டாம். நீங்க விடுங்க. நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க பதில் நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. நாங்க யாரையும் மிரட்டல. எங்களை மிரட்டினாலும் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. நாங்க சொல்ல வரோம். நீங்க பேசி முடிங்க. எதிர்கட்சிகள் நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் பதில் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், திட்டங்கள், பாலிசி பத்தி பேசினா அதுக்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்லவும் செய்யறோம். அப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்க, ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை பார்த்து சொல்றாங்க, சமூக நீதி துறைன்னு பேர் வச்சிருக்காங்க, சாதிங்கிற பேரை எடுத்துட்டா உங்களுக்கு இந்த அரசு மாறிடுமா, பேரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்தினீங்க, உங்களுடைய உள்நோக்கம் என்ன? காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்க எந்த விதமான இன்னொரு அர்த்தத்தை கற்பிக்கல. ஆனால் அந்த காலனின்னு பேரை மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. சென்னையில இருக்கு. நான் கூட்டிட்டு போவேன். நான் நார்த் மெட்ராஸ் 60% ஸ்லம்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல நார்த். இதுல என்ன தவறான தகவல்? யார் சொன்னா? இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கல. அதாவது தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள்ல, திருப்பியும் சொல்றேன், தலித் மக்கள் இன்றைக்கும் ஒரு காலனில இவங்க சொல்றாங்களே பேர் எடுத்துட்டாங்களே, இன்னும் ஸ்லம்ஸ்ல தான் அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 60-65% தலித் மக்கள் ஸ்லம்ஸ்ல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 100 பேர்னா 30% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி. அது ஏன்னா நான் தேர்தல் பிரச்சாரம் 234 தொகுதி போயிருக்கேன். எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒளிமறைவு இல்லாம தலித் மக்கள் பெரிய பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்க பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சொல்ற வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க, 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா, தலித் மக்களுக்கு நாங்க தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். குறை சொல்லல. அண்ணன் செல்லியன் அவர்கள் சொன்னாரு, நல்ல திட்டம், பெரியார் அவர்களுடைய கனவு திட்டம், கலைஞருடைய கனவு திட்டம். உச்சநீதிமன்ற தடையில இருந்துச்சு. போன ஆட்சியில் அது விலக்கு ஏற்படுத்த அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை 5 வருடமும் முழுமையா அமல்படுத்தியுமா? அதோடைய டேட்டாவை மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட அந்த டேட்டாவை மட்டும், எத்தனை பேர் தலித் சகோதரர்கள், எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசி, ஓபிசி, எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகராகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க, இந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க, இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜீவோ சொல்லல. ஆனால் எத்தனை பேர் இதில் பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான எத்தனை ஜீவோ. இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல். ஜீவோ பாஸ் பண்ணாங்க, அனைத்து சாதி அர்ச்சகராக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும்.
5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களாம். ஆனா அந்த கேஸ வந்து வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸ் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை வந்து பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகரால் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை அந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகள் அமைப்போம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேள்வி கேட்க கூடாது. என்ன கேட்கிறேன்னு பேச சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். சரி, கேள்வி கேட்க கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்க ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. என்னோட கேள்வியை வாபஸ் வாங்கிடுறேன். என்னோட பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அதை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு. ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்க எந்திரிக்கிறோம். இதே பரமக்குடி எம்எல்ஏ அவர்கள் தொகுதி சார்ந்து பேசினாரு. நாங்க இதே இடத்துல அறிவிச்சோம். ஒலிம்பிக் உடைய அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல திமுக உடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரமக்குடியில் வருதுன்னு சொன்னோம். அப்ப ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார். நாங்க ஒரு உதாரணம் சொல்றோம். எதிர்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி. அத அழகா கேஸ பத்த வச்சு பால் வச்சா நாங்க அமைதியா இருப்போம். நீங்க கேஸ புடுங்கி விட்டு பத்த வச்சுன்னா வெடிக்கும். நாங்க வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். சோ நல்ல கருத்துக்களையும் நீங்க சொல்ற மாதிரி மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் நீங்களே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். அந்நியார் அவர்களுக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா, இன்னையிலிருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான், இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லணும்ல திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல. என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பேசுது. உங்களுக்குள்ள பேசிக்கலாம், இங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல அந்நியார் வந்து எப்பயுமே எங்களுக்கு நல்ல பழக்கம். அதனால அந்நியார்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எதிர்கட்சிகள் குறைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். ஆனால் 100 நாள் வந்த ஆட்சியை முதலமைச்சர் குறித்தோ இல்ல அமைச்சர்கள் குறித்தோ இல்ல தவறான எங்களோட கொள்கை வந்து தவறான இருக்கிற மாதிரி ஒரு போலி பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். அதுதான் அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா,
நாங்க ஒரு பதில் கேட்கிறோம், ஆனா நாங்க பேசும்போது அவங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்ற உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை.